எப்பவுமே ஒரே மாதிரியான ஈரல் கிரேவி செய்யாம ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நம்ம சாதத்தோடையும் சாப்பிடலாம், சப்பாத்தியோட எல்லாத்தோடையும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஈரலை கட் பண்ணிட்டு மிளகு, சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு, கொஞ்சமா வெள்ளைப்பூடு, தேவையான அளவு தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இதை நல்லா நல்லா நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததா ஒரு பேன்ல நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான பிரியாணி ஸ்பைசஸ், நல்லா சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு, அடுத்ததாக தக்காளி, தேவையான அளவு உப்பு, வதங்குறதுக்கு கருவேப்பிலை, ஈரல் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததாக வெறும் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா அருமையான ஒரு கிரேவி ரெடி. இந்த கிரேவியை 1 டைம் ஆச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்